இப்போ நம்ம வந்து அப்துல் கலாம் கதையை பார்க்க போகிறோம். அக்னி சிறகையில் அப்துல் கலாம் வந்து எதனால் அவர் கதையை பார்க்க போறோம்னா, அவர் வந்து குழந்தைகளையும் இளைஞர்களையும் ரொம்ப நேசித்தார். அவங்க தான் நாட்டோட எதிர்காலமே அப்படின்னு அவர் சொன்னார். அதனால நம்ம இப்போ அவர் கதையை பார்க்க போகிறோம். அப்துல் கலாம் பிறந்தது வந்து எங்கே பிறந்திருக்காரு? ராமேஸ்வரத்தில் பிறந்திருக்காரு. ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் அவர் பிறந்திருக்காரு. இவங்க பெரிய வசதி அப்படிலாம் கிடையாது. அப்போ வந்து அப்துல் கலாம் வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்திரிப்பாராமா. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு கரெக்டாக போய் இந்த அங்கே வந்து ராமேஸ்வரம் இந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா? ராமேஸ்வரத்து கோயிலில் 4 மணிலேருந்து 5 வரைக்கும் கணக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்பாங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு கணக்குனா ரொம்ப பிடிக்குமா. 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த போய் கணக்கு பாடம் 4 மணிலேருந்து 5 வரைக்கும் கணக்கு பாடம் படிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன வேலை பார்க்க தெரியுமா? நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கே பேப்பர் வரும். இந்த மாதிரி பேப்பர் வரும். அந்த பேப்பரை வந்து கெட்டாக எடுத்து வந்து வீடு வீடாக போடணும். வீடு வீடாக போட்டுட்டு அது மணி 6 ஆயிடும். வீடு வீடாக போட்டு 6 ஆனால் அதுக்கப்புறம் தொழுகைக்கு போகலாம். தொழுகைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கே போயிருக்காரு. ஒரு மனுஷன் வந்து எப்படி உழைக்கலாம், கடினமாக உழைக்கலாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். எப்படி நம்ம வந்து 4 மணிக்கு போல பிள்ளைங்க யார் எழுந்திரிப்பாங்க? 7 மணிக்கு தானே எழுந்திரிப்போம். 7 மணிக்கே எழுப்பினாலும் எம்மா சும்மா இருந்தாமல் இருக்கணும். இப்போ இவர் இவ்வளோ தூரம் உழைச்சதுக்கு காரணமே இவர் வந்து காலையில் எழுந்திரிச்சு எல்லா மதத்தோடையுமே நல்ல பழக இணக்கமாக இருக்கிறது. அவங்க அப்பாட்ட இருந்து இவர் வந்து என்ன கற்றுக்கிட்டாரு அப்படின்னா, அப்பாட்ட வந்து ஒழுக்கமாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டாரு. அப்புறம் அம்மாட்ட வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற பண்பையும் அம்மாட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. இப்போ இவர் வந்து 5வது குழந்தையா பிறந்திருக்காங்க. கஷ்டப்பட்ட குடும்பம் தான் இவங்க குடும்பம் வந்து. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து அதுக்கப்புறம் வந்து மேற்கொண்டு இயற்பியல் படிப்பு படித்தார். அப்போ இவர் இயற்பியல் படிப்பு படித்து அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை இருக்குது. இயற்பியலில் பட்டம் வாங்கிட்டார். ஆனால் இயற்பியல் இண்டஸ்ட்ரி இவரோட இன்ட்ரெஸ்ட் என்னென்னா பைலட் ஆகணும், பிளேன் ஓட்டி பைலட் ஆகணும். அந்த பிளேன் மேலே தான் அவரோட கனவு இருந்தது. அப்போ அதில் வந்து மொத்தம் வந்து 8 பேரை தேர்ந்தெடுப்பாங்களாமா. 8 பேரை தேர்ந்தெடுக்கும் போது இவர் வந்து 9வது ஆளாக செலெக்ஷன் ஆகிட்டனால அந்த இது கொஞ்சம் டெஸ்ட் கிடைக்க முடியாமல் போயிட்டு. அப்போ அவருக்கு அதுவுமே மனசு ஒரு மாதிரி ஆகி அப்படியே எங்கேயோ போய் கடைசி ஒரு ஆசிரமத்துக்கு போயிருக்காரு. இப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, பகவத்கீதையில் வந்து 7வது பக்கத்தை கொடுத்து வந்து இதை நீ வாசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என் வாழ்க்கையில் இப்படி உடஞ்சி போகக்கூடாது, துன்பம் வந்துச்சுன்னா அந்த துன்பத்துக்கே நம்ம வந்து துன்பம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த குரு சொல்லியிருக்காரு. அதான் அவர் நிறைய பார்த்து பேசும்போது அவர் சொல்லுவார் தெரியுமா, அப்துல் கலாம் துன்பத்துக்கே துன்பம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி வந்து அந்த பாயிண்ட் வந்து அவர் மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சிட்டான். சரி நம்ம நினச்சா எல்லாம் முடியும் அப்படின்னு அதுக்குள்ளே இப்போ முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து விண்வெளி பற்றி படித்து அதுக்கப்புறம் பட்டம் வாங்கியிருக்காங்க. படிக்கணும்னா லேஸ்பட்ட விஷயம் இல்லை, காசு கிடையாது அவங்ககிட்ட. அப்போ இந்த படிக்கும்போது இவங்களோட சகோதரி இருக்காங்க. இவங்களோட சகோதரி வந்து அவங்களோட 2 வலையிலையும் கலத்தி விற்று ஊருக்கு அனுப்பி வச்சாங்க படிக்கிறதுக்கு. அப்போ அவங்க வசதி கிடையாதா. அப்போ இவர் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து சைவ சாப்பாடு அசைவ சாப்பாடு உண்டாம். சைவ சாப்பாடு வந்து 15 ரூபா, அசைவ சாப்பாடு வந்து 19 ரூபா. அப்போ இவர் 4 ரூபாயை மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணார், அப்போ வந்து சைவ சாப்பாடே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சைவ சாப்பாடு தான் ஆனது. சைவ சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சார்ல, அதுதான் கடைசி வரைக்கும் அவர் சைவ சாப்பாடே சாப்பிட்றாரு, அசைவம் தொடவே இல்லை. அப்பவுமே இருந்து பழகினது. அதுக்கப்புறம் பெரிய பணக்காரே என்னெல்லாமோ விஞ்ஞானி ஆக முடியும், அந்த சைவ சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டுருக்காரு. அப்போ அப்படி சாப்பிட்டுருக்கும்போது அப்போ ஊர்லேருந்து ஃபோன் வருது, ராமேஸ்வரத்துலேருந்து. தனுஷ்கோடி புயல்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து ரொம்ப ஊரெல்லாம் பாதிச்சிருக்கு, நீ உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனு டெலக்ராம்ட்டான். அந்த ஃபோன்லாம் ஒன்றும் இல்லை. அது பண்ணினோடனே இவர் என்ன வீட்டுக்கு போனோம்னா கையில் காசு இல்லை. அப்போ வந்து ஒரு புக்கு கொண்டுட்டு போய் ஒரு கடையில் கொடுத்தாரு. ஒரு கடையில் கொடுத்து இதை வச்சுட்டு கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு கேட்காங்க. அப்போ வந்து அவர் கடைக்காரப்படி பார்த்தோன்னே அதில் ஒரு ஆசிரியர் எழுதியிருக்காரு, நீ என்னுடைய சிறந்த மாணவன் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி இருக்கு அந்த புக்கு. அந்த புக்கை நம்ம அப்துல் கலாம் கொடுத்துருக்காரு. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த புக்கு கையில் காசு இல்லாதனால அந்த புக்கை கொடுத்துட்டு இதை தொட்டு கேட்காரு. அப்போ வந்து எப்போ அந்த புக்கு இவ்வளோ விசேஷமாக இருக்குது, அந்த புக்கோட மதிப்பு வந்து 400 ரூபா. அப்போ 400 ரூபா பெரிய விஷயம் தானே. இல்லை எனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது, எவ்வளோ தேவைப்படுதுன்னு 60 ரூபா அப்படின்னா அந்த கடைக்காரர் அந்த புக்கை வச்சுட்டு 60 ரூபா கொடுத்துருக்காரு. அதை வச்சு தான் இவர் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அப்போ அவர் எவ்வளோ ஒரு வறுமையில் வாழ்ந்திருக்காரு. அந்த 60 ரூபாய்க்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, திரும்ப வந்து 400 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணி அந்த புக்கையும் மீட்டுக்கிட்டாராம். அவர் வந்து சின்ன சின்ன வயசுலேயே வந்து இந்த விதைகளை விற்கிறது, பேப்பர் போடுறது, அவங்க பெரிய குடும்பம்லாம் அப்படி சின்ன தொழில் பண்ணி தான் அவர் படிக்கவே செஞ்சுருக்காரு. அப்போ இவங்க வந்து ஜாதி மதம் அப்படி பார்க்கறதே கிடையாது. எல்லா மதத்துலையும் நல்லா பழகுவாங்க, அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்லா பழகி ஒரு நல்ல பையன் அப்படிங்கிறது மாதிரி பேர் எடுத்திருக்காரு.